இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமீஷாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்த பிள்ளைகளையும் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாவாகிய யாஸ்வமீஷாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய செய்திக்காக பரலோகத்தின் தேவன் நம்முடைய மத்தியில் இடைபடும்படியான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் அதனுடைய 1 முதல் 9 வரை உள்ள வார்த்தைகளை யாராவது சத்தமா வாசிங்க. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அரிப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். யாவை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். யாவிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை யாவுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். யாவை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், யாவுக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளுக்குரிய வார்த்தையினுடைய ஊடாய் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அல்லேலூயா. யாவிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழிகளை யாவுக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி உனக்கு சத்தியத்தை சொல்லுகிறார். ஆனா இந்த சத்தியத்தினுடைய ஊடாய் ஒரு காரியத்தை தேவன் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். யாவை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அல்லேலூயா. யாவை நம்பி நன்மை செய். யாவை நம்பி பாவம் செய்யாதே, யாவை நம்பி தூஷணம் செய்யாதே, யாவை நம்பி அக்கிரமம் செய்யாதே, யாவை நம்பி அநியாயம் செய்யாதே, யாவை நம்பி நன்மை செய். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு நன்மை செய்கிற பழக்கம் இல்லை, நன்மை எனக்கு நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்டு. எல்லாரும் எனக்கு நன்மை செய்ய வேண்டும், ஆனால் நான் யாருக்கும் நன்மை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. நல்ல குணம். ஆமென். யோபுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, ஆமென். வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. பிரைஸ் யாசுவா. யோபு சொல்றான், நான் நன்மைக்கு காத்திருந்தேன், ஆனா எனக்கு நன்மை கிடைக்கல, எனக்கு இருள் வந்துச்சு. பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா. எனக்கு தீமை வந்துருச்சு. தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, கைமாறு கருதாமல் நாம் நன்மை செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்தால் அதற்குரிய பலனை பரலோகத்தின் தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். நன்மை செய்தால் அதற்குரிய பலனை தேவன் நமக்கு தருவார். நீ என்ன நன்மை செய்யறியோ அதுக்குள்ள பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் கழிஞ்ச நாள் சொன்ன மாதிரி, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு யாவுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்னார். அப்ப நீ நன்மை செஞ்சிட்ட அப்படின்னா அது தேவனுக்கு செய்த நன்மையா இருக்கிறபடியினால் அந்த நன்மைக்குள்ளாக தேவன் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். அவர் உனக்கு அதற்கான பலனை கொடுப்பார். கொடுக்கல அப்படின்னா அவர் கடனாளி. பிரிசியாசுவா. அதனால தேவன் உன் நன்மைக்கேற்ற பலனை உனக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தீமை வந்தது? நன்மைக்கு காத்திருந்த யோபுவுக்கு தீமை வந்தது என்று சொல்லப்படுகிறது வேதவசனம். அவன் சொல்றான், அவன் வாயால சொல்றான்,
நான் நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கோ தீமை வந்தது. ஏன் இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் நன்மைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஏன் தீமை வருகிறது? வேதத்தை வாசிக்கிற போது எரேமியாவுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஆமென். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகி வெடிப்புள்ள தொட்டிகளை ஆமென் தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இப்ப தீமை என்னன்னு தெரியணும். முதல்ல தீமைனா என்ன? வேதம் சரியா சொல்லுது, ஜீவ தண்ணீர் நிற்க வேண்டிய தொட்டிய நீ கட்டி இருக்கிறியா? இல்ல தண்ணி நிற்க கூடாதபடிக்கு உன்னுடைய தொட்டி வெடிப்பா இருக்கிறதா? நன்றாக புரிய வேணும். இந்த தொட்டி எது என்று கேட்டால் உன் இருதயம். வேற ஒன்றும் இல்லை. கையில் பாத்திரமான்னு கேட்டா இல்லைங்க. சாப்பாடு சமைக்கிற பாத்திரமான்னு கேட்டா இல்லை. இல்லை சாப்பிட்ற பாத்திரமான்னு கேட்டா இல்லை. இது என்ன அப்படின்னா உன் இருதயம். உன் இருதயம் இப்போது எப்படி இருக்கிறது? தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமா இருக்கிறதா? இல்லது தேவன் தங்க முடியாத அளவுக்கு இந்த வாசஸ்தலம் வெடித்து சிதறப்பட்டு இருக்கிறதா? இதை முதல்ல புரியணும். என் தேவன் தீர்க்கதரிசியை ஒரு நாள், என்னை பற்றி நீ அறிய வேண்டுமானால் நீ குயவனுடைய வீட்டுக்கு போ என்று சொன்னார். தீர்க்கதரிசி யாவுடைய சத்தத்தினுடைய ஊடாய் குயவனுடைய வீட்டுக்கு கடந்து போனார். அங்கு போகிற போது குயவன் பாத்திரம் அணிந்து கொண்டிருந்தான். தீர்க்கதரிசி அதில் நின்று அதை கவனித்துக் கொண்டிருந்தார். வரைந்து கொண்டிருந்த பாத்திரம் அவன் கையிலே கெட்டு போனது, உடைந்து போனது. உடைந்த பாத்திரத்தை மறுபடியும் அந்த மண்ணோடு மண்ணாக்கி அதை பிசைந்து இன்னொரு பாத்திரமாக அவன் வரைந்தெடுக்கிறான் என்று சொல்லி தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால், யார் குயவனுடைய கையிலிருந்து இடறி போகிறார்களோ, யார் குயவனுடைய கையிலிருந்து தவறி போகிறார்களோ அவர்களை செம்மைப்படுத்த குயவனால் முடியும். ஒருவேளை குயவன் செய்த மண் பாண்டம் அவனுடைய கையிலிருந்து மாறி அது நெருப்புக்கு கடந்து போய், உபத்திரவமாகிய நெருப்புக்கு கடந்து போய் அந்த நெருப்பின் நிமித்தமாக அது உடைந்து போனால், உபத்திரவத்தின் நிமித்தமாக, பாடுகளின் நிமித்தமாக, பிரச்சனை நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாக உடைந்து போனால் மறுபடி அதை செப்பனிட முடியாது. இப்ப நீ எங்க இருக்கிற? உபத்திரவத்தினுடைய ஊடாய் நல்ல பாத்திரமாய் இருக்கிறாயா, உடைந்து போன பாத்திரமாய் இருக்கிறாயா? இது நீயா முடிவு பண்ணணும். நல்லா புரிஞ்சுடுங்க. நீ தான் அதை என்ன செய்யணும்? உன்னை நீ சரிப்படுத்த வேண்டிய வேலை ஒன்னிட்ட இருக்கு. இது தேவனிடத்தில் இல்லை. ஏன்னா தேவன் உன்னை வரைந்தெடுத்தார். அவர் வரைந்து உன்னை அவருடைய சித்தத்தின்படி தன் கையில் வைத்து இப்போது இது உபயோகப்பட வேண்டும் என்பதற்காக உன்னை என்ன செய்கிறார்? நெருப்பிலே கொடுக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சில வீடு புற்களால் ஆன வீடு, சில வீடு வைக்கோலால் ஆன வீடு, சில வீடு மரங்களால் ஆன வீடு, சில வீடு தங்கத்தால் ஆன வீடு, சில வீடு கற்களால் ஆன வீடு. இந்த வீடுகள் ஒரு நாள் அக்கினி கொண்டு சோதிக்கப்படும். அக்கினி கொண்டு சோதிக்கப்படுகிற போது எல்லா வீடும் எரிந்து போகும். அதுல 2 வீடு எரியாது. 2 வீடு எரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன வீடு என்று கேட்டால், தங்கத்தால் ஆன வீடு எரிந்து போகாது, உருகி போகும். ஆனால் கல்லினால் ஆன வீடு எரிந்தாலும் உருகாது, அது சேதமாகாது, அது அப்படியே இருக்கும். ஒரே ஒரு வீடு மட்டும்தான் சேதமாகாமல் இருக்கும். மற்ற வீடுகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். ஆனால் தங்கமோ இருந்த இடத்தை காட்டி கொடுக்கும். என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப தீமை என்னிடத்தில் இருக்கிறதா என்கின்ற எண்ணம் எனக்கு கடந்து வர வேண்டும். நான் தேவாதி தேவனாகிய யாவாகிய யாசுவ மேசியாவுக்கு முன்பாக எப்படிப்பட்டவராய் இருக்கிறேன் என்கின்ற உணர்வு எனக்கு இருக்க வேண்டும். இந்த உலகத்தோடு ஒத்து ஓடுகிற ஓட்டம்
உனக்கு ஒத்து வராது. அது தேவனை உன்னிடமிருந்து பிரித்துவிடும். ஏனென்றால் உலக சிநேகம் யாவுக்கு விரோதமான பகை. பிரேசியாசுவா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் உலகத்தை நேசிக்கிறவனாக இருந்தால், எந்த வகையிலாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ளவைகளை எந்த வகையிலாக இருந்தாலும் சரி, நான் நேசிப்பதாக இருந்தால் யாயினிடத்தில் இருக்க மாட்டார். இது இன்றைக்கு அநேகருக்கு அறிவில்லை, அனைவருக்கு புத்தி தெளியவில்லை. இன்னும் உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறோம், உலகத்துக்குரியவைகளை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால சொல்றார், 2 தொட்டி. ஒன்றை எந்த தொட்டி இருக்குது? ஜீவ தண்ணீர் தங்கும் தொட்டி இருக்கிறதா, இல்லது வெடிப்புள்ள தொட்டியாய் இருக்கிறதா? இன்றைக்கு அநேகர் ஜீவ தொட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் வெடிப்புள்ள தொட்டிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் நிறைய தொட்டி நான் ஒரு காலத்தில் உண்டாக்கி வச்சுருந்தேன். இப்போ இந்த பக்கம் 2 தொட்டி இருக்குது, இங்கே ஒரு தொட்டி இருக்குது, அங்கே கீழே ஒரு தொட்டி கிடக்குது, தொட்டி கிடக்குது. ஆனால் அந்த தொட்டி நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு உடைவு இல்லை, ஆனால் தண்ணி கசிஞ்சு போயிட்டு இருக்குது, தண்ணி நிற்காது. என்ன காரணம்? கழிஞ்ச நாளில் எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, வருஷம் ஆயிடுச்சுல்ல அதனாலே இருக்கும். இல்லை, அதில் ஏதோ சேதம் வந்திருக்குது, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. தண்ணி நிற்க முடியாத அளவுக்கு தொட்டி பலவீனமாகிவிட்டது. இன்றைக்கு அநேகர் தன்னை திடகாத்திரம் உள்ளவன், நான் தேவனுக்கு பயந்து யாவுக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், யாவுடைய சித்தத்தின்படி நான் வாழ்கிறேன், யார் என்னை நடத்துகிறார், யார் என்னை ஆசீர்வதிக்கிறார், யாசுவா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிசாசனுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோமே. அப்படியானால் தொட்டி உடைந்து விட்டது. ஜீவ தண்ணீர் நிற்க முடியாத அளவுக்கு தொட்டி சேதமாகிவிட்டது. ஆனால் நமக்கு இன்னும் புரியவில்லை. நாம் புரியாதவர்களாய் அந்த உடைந்து போன தொட்டியை இன்னும் என்ன செஞ்சிருக்கிறோம்? கிறிஸ்துராஜ் பிரதரை கூப்பிட்டு, ஐயா தொட்டி உடைஞ்சிருச்சு, கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசி விடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு பூசி விட்டுட்டு இருக்கிறோம். அது பூசி விட்ட நேரத்தில் ஒருவேளை தண்ணி ஒழுகாமல் இருக்கும். ஆனால் 2 நாள் 3 நாள் கழித்தால் மறுபடி ஒழுகும். நான் சொன்னது கிறிஸ்துராஜ் பிரதர்னு சொன்னது இப்ப என்ன அப்படின்னா, நம்முடைய மனசாட்சியின்படி நான் சரியானவன், நான் சரியாக வாழ்கிறேன், நான் யாவுக்கு பயந்து வாழ்கிறேன், யாசுவா மேசியாவுடைய சித்தத்தின்படி வாழ்கிறேன் என்று நினைக்கிறோம். தொட்டி உடைஞ்சிச்சா, தொட்டி லீக் ஆயிடுச்சா, உன் வாழ்க்கை போயிடுச்சு. இனி என்ன செய்யணும்? தொட்டியை மாற்றணும். பிரைசியாசுவா, அப்ப கொத்தனார் இடத்தில் மறுபடியும் கடந்து போக வேண்டும், குயவனிடத்தில் கடந்து போகணும். குயவன் இந்த தொட்டியை மாற்றி இன்னொரு மண்ணை பிசைந்து இன்னொரு தொட்டியாக நமக்கு என்ன செய்வார்? உருவாக்குவார். இதற்காகத்தான் தேவன் சொல்றார், இடிக்கப்பட்ட அலங்கத்தை மறுபடி செப்பனிட வேண்டும். நமக்கு செப்பன்ன்றதுக்கே தெரியாது. முதல்ல இந்த அலங்கம் உடைஞ்சிச்சா இல்லையா இதை கூட கண்டுபிடிக்க தெரியாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருந்தா போதுமா? இல்லைங்க, வாயின் வார்த்தையில் அல்ல, இருதயத்தினுடைய சிந்தனை உள்ளிருந்து வரணும், உள்ளிருந்து வரணுங்க. நான் சொல்லுவேன், அடி வயிற்றிலிருந்து சத்தம் உண்டாகணும், அடி வயிற்றிலிருந்து சத்தம் வரணும். சும்மா நான் இங்க பாப்புறேன், நிறைய பேரை ஜெபம் பண்றாங்க, பரலோகத்தின் தேவனே சர்வ வல்லமையுள்ள தேவனே. என்ன உனக்கே கேட்கல உன் சத்தம்? என் தேவன் சொல்றார், சத்தம் விட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. உன் சத்தம் எக்காலத்தை போல தொனிக்கணுமா? ஆனா உன் சத்தத்தை என்ன செய்யற? வீட்டில் பொண்டாட்டிட்ட சண்டை போடுற நேரம், இல்லை புருஷன்ட்ட சண்டை போடுற நேரம் உன் சத்தம் எப்படி இருக்குது? உன் பிள்ளைகளை கத்துற நேரம் எப்படி இருக்கும்? உன் பிள்ளைகள் ஒன்னிட்ட கத்துற நேரம் எப்படி இருக்கும் அந்த சத்தம்? ஆனா தேவ சமூகத்தில் வந்தா சத்தம் இல்லை. என்ன காரணம்? அடக்கி கொள்ற சத்தத்தை அடக்கி கொள்ளாதேன்னு சொல்றார் தேவன். கோபத்தில் ஒரு சத்தம் வருது, நார்மலா இருக்கிற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சத்தம் வருது. ஆனா தேவ சமூகத்தில் வந்தா சத்தம் வரமாட்டேங்குது. என்ன காரணம்? யார் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறா? உன் சத்தம் எக்காலத்தை போல கடந்து வர வேண்டுமே, ஏன் உன்னால் ஜெபிக்க முடியவில்லை? அல்லேலூயா. அப்ப நாம எங்கேயோ தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால்தான் தேவன் உன்னை விரும்புகிறார். என்ன? இந்த இடிக்கப்பட்ட அலங்கம், உடைந்து போன அலங்கம் மறுபடி செப்பனிடப்பட வேண்டும். அப்ப குயவனுடைய கையில போகணும். குயவன் ஒருவர் இருக்கான்லவா, அந்த குயவன்கிட்ட போயிருக்கிறியா?
குயவனே பிடிக்காது, என்ன பண்ணுறது? குயவனை பிடிக்கலைன்னா குயவன் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டார். குயவன் உடைந்து போன பாத்திரத்தை மறுபடியும் என்கிட்ட கொண்டு வான்னு ஒரு குயவனும் கேட்க மாட்டான். பிரைஸ் யேசுவா. ஆனால் குயவன் உடைந்த பாத்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு அது இருந்த இடத்தில் இன்னொரு பாத்திரத்தை வைக்க குயவனால் மட்டும்தான் முடியும், வேறு இன்னொருவரால் முடியாது. பிரைஸ் யேசுவா. நீ ஒருவேளை பாத்திரமாக இருக்கலாம், ஆனால் குயவன் அல்ல. நீ வேணென்றால் நல்ல விலையேறப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம், ஆனால் உடைந்தால் உடைந்தது தானே. பிரைஸ் யேசுவா. உடைந்தால் யூஸ் இல்லையே, உபயோகப்பட முடியாதல்லவா? அப்ப குயவனிடத்தில் போகணும். குயவனே, குயவனே, என்னுடைய பாத்திரமாகிய இருதயம் உடைந்து சுக்குநூறாகிவிட்டது, இனி நான் பிரயோஜனம் இல்லாதவனாக இருக்கிறேன். என்னுடைய இருதயமாகிய பாத்திரம் ஒன்றை எனக்கு செப்பனிட்டு தர முடியுமா என்று சொல்லி குயவனிடத்தில் கேட்க வேண்டும். பிரைஸ் யேசுவா. அப்போது குயவன் அவருக்கு சித்தமான பாத்திரத்தை ஒன்னில் செய்து ஒன்னில் ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப இங்க ஜீவ தண்ணீர் நிக்கிற ஒரு பாத்திரமா இல்லையா அப்படின்றது தெரியணும். இன்னைக்கு நம்மகிட்ட ஜீவ தண்ணீர் நிக்கிற பாத்திரமா அப்படின்னா ஜீவ தண்ணீர் தான் என்ன? யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் அதற்கு யாஷ்வா, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஆமென், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாத்தீங்களா? யாரு? நான் தான் ஜீவன், நான் தான் ஜீவ தண்ணீர். ஒரு நாள் ஒரு ஸ்திரீயை பார்த்து அந்த ஸ்திரீயிடத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறார். அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், புறஜாதியாகிய நீ, யூதனாகிய நீ என்னிடத்தில் தண்ணீர் கேட்கிறியே, இது நியாயமா? பேசின போது அவள் இவரிடத்தில் தண்ணீர் கேட்பார். அப்போது யாசுவா சொல்லுவார், போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா, நான் உனக்கு தரேன். இந்த காரியத்தினுடைய விளக்கம் அவ்வளவு பெருசு. ஏனென்றால் மணவாளனை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஜீவ தண்ணீர் தருகிறேன் என்று சொல்லுகிறார். 5 புருஷர்கள் அவளுக்கு அதற்கு முன்பாக இருந்தார்கள். இப்போது ஒருவன் இருக்கிறான், அவன் 6வது. ஆனால் இவர்கள் 6 பேரும் உன்னுடைய புருஷன் அல்ல. நீ ஜீவ தண்ணீர் வேணும் என்றால் ஜீவ தண்ணீர் கொடுக்கிறவரை உன்னுடைய புருஷனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவள் ஓடுகிறாள். ஓடி போய் தன்னுடைய புருஷனை பற்றி சொல்லுகிறாள். 7வது புருஷனை பற்றி பேச ஆரம்பித்தாள். நான் ஒருவரை கண்டேன், அவர் மெசியா, வந்து பாருங்கள் என்று சொன்னாள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஜீவ தண்ணீர் உனக்குள்ளே கடந்து வந்தால் நீ சும்மா இருக்க மாட்ட. நீ போய் நீ பெற்றுக்கொண்ட சத்தியத்தை, நீ பெற்றுக்கொண்ட காரியத்தை 4 பேருக்கு 40 பேருக்கு அறிவிக்கிறவராய் மாறுவாய். அப்பதான் ஜீவ தண்ணீர் வேலை செய்யுது. இல்லைன்னா வேலை செய்யல அப்படின்னா உன் தொட்டி உடைஞ்சிருச்சு. என்னதான் ஜீவ தண்ணீர் வந்தாலும் அந்த தொட்டில ஜீவ தண்ணீர் நிக்கல, உடைஞ்சிருச்சு. ஏன் உடைஞ்சிச்சு? வேதம் சொல்லுகிறது, உடைந்தது காரணம் உன்னுடைய சுய புத்தி. நீ சுய புத்தியின் மேல் இருக்கிறபடியால் தேவனுடைய சித்தம், யாவுடைய சித்தம், யாசுவாவுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றாததினால் அது இருக்க முடியாமல் உடைந்து விட்டது. ஏன்னா உள்ள வந்தவருக்கு ஒரு சித்தம் உண்டு, என்னை இவன் 4 பேருக்கு 40 பேருக்கு அறிவிக்க வேண்டும். பிரைஸ் யாசுவா. அது அவருடைய சித்தமா இருக்கிறது. அந்த சித்தத்தை நீ மாற்றும் போது சுயபுத்தி உள்ள வருகிறது. சுயபுத்தி உள்ள வரும்போது சுயபுத்தியின் மேல் சாய்ந்தபடியினால் தொட்டி உடைந்து போகிறது. அல்லேலூயா. நீதிமொழியின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் யாவில் நம்பிக்கையாயிருந்து. முழு இதயத்தோடு யாவின் மேல் நம்பிக்கையாயிரு. சுயபுத்தியில சாயாதீங்க தயவு செய்து. உனக்கு 1000 நல்ல காரியங்கள் தோடலாம், அது உன்னுடைய மாம்ச சிந்தை, அது பிசாசனுடைய கிரியை என்பதை மறந்துடாத. ஏன்னா சுய புத்தி உன்னை மரணத்தில் கொண்டு போய் விடுன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம சுய புத்தியில் நிற்கிறோமா? இல்லை, யாசுவா மெசியாவுடைய கிருபையினால் அவருடைய சத்தத்தில் நிற்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு தோன்றதெல்லாம் தேவன் சொல்கிறது தானே, நான் தேவனுடைய பிள்ளை தானே. இல்லை, உங்ககிட்ட உன்னுடைய ஆவியும் பேசும், பிசாசின் ஆவியும் பேசும், யாவுடைய ஆவியும் பேசும். 3 ஆவி பேசுங்க.
அப்ப 3 ஆவியில எது யாவுடைய ஆவி? யாசுவா மேசியாவுடைய சித்தம், யாசுவா மேசியாவுடைய சத்தம்னு அறிகிற அறிவு உனக்கு வேணும். அது இல்லை அப்படின்னா நீ குழம்பிடுவ. ஏன்னா நம்முடைய ஆவியும் பிசாசனுடைய ஆவியும் எப்பவும் 2 பேரும் ஒண்ணா நிற்பாங்க. நமக்கு என்ன தோணும் அப்படின்னா 2 சத்தம் கேட்குது, 2 ஒன்றா தானே இருக்குது, அப்போ இதுதான் தேவன், ரைட். இங்கே தான் சிக்கல். அல்லேலூயா. யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவுடைய பிள்ளைகளே, முதல்ல தேவன் ஒன்னிடத்தில் விரும்புகிறது நீ ஆவியில் நிரப்பப்படணும். முதல்ல நீ பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகளுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் உன்னால் ஆவியை பகுத்தறிய முடியும். இன்னைக்கு நம்மளால் ஆவியை பகுத்தறிய முடியல. என்ன காரணம்? முதல்ல சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆவியானவராக நமக்குள்ள இல்லை, ஜீவ தண்ணீர் நமக்குள்ள இல்லை. ஆனபடினால் நம்மால் என்ன செய்ய முடியல? ஆவிகளை பகுத்தறிய முடியல. தேவன் உன்னிடத்தில் விரும்புகிறது உங்ககிட்ட யார் பேசுறான்னு நீ அறியணும், யார் உன்னை நடத்துறா. அப்போ என்னிட்ட யாவாகிய யாசுவா மேசியா என்னை நடத்தி கொண்டிருந்தால் நான் எப்படி சத்துருடைய கிரியைகளுக்கு உட்பட்டு நடக்கிறேன்? பாவத்திற்கு உட்பட்டு நடக்கிறேன். என்னுடைய மாம்ச சித்தத்திற்கும் என்னுடைய கண்ணின் சித்தத்திற்கும் என்னுடைய ஜீவனத்தின் பெருமைக்கும் நான் எப்படி கட்டுப்பட்டு நடப்பேன்? அது பிசாசினால் உண்டானது அல்லவா? பிசாசினால் உண்டானது என்னிடத்தில் இருக்கிற போது எப்படி என்னுடைய தேவன் என்னிடத்தில் கிரியை செய்வார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, ஆமென். சுய புத்தியை சாராதே. பாத்தீங்களா? நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. என்ன? 4 காசு சம்பாதிக்கணும். 4 காசு சம்பாதிச்சு கொஞ்சம் வசதியா இருக்கணும். பெரிய கோடீஸ்வரனாக வேண்டாம், ஆனா வசதியா இருக்கணும்லவா? யார் வச்சு அனுபவிக்க போற நீ சம்பாதிக்கிறத? அல்லேலூயா. எவனுமே சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? உலக சரித்திரத்தை புரட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும். பெரிய பணக்காரன் இந்தியாவில் ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டா யூதன். அவர் தான் டாட்டா. கழிஞ்ச நாளில் செத்து போனாருங்க. என்ன கொண்டு போனார்? ஏதாவது கொண்டு போனார்? பிரிசியாசுவா ஒன்னையும் கொண்டு போகலைங்க. ஆனால் அந்த மனுஷன் தான தர்மங்கத்தில் நம்பர் 1. ஆனால் கூட அவர் கொண்டு போகலையே. நீ எங்கே கொண்டு போகிறதுக்காக சம்பாதிச்சு சேர்க்கணும்னு பார்க்குற? ஒன்றை சேர்த்துக்கோ. என்ன அப்படின்னா யாசுவா மேசியாவுடைய வல்லமையை பெற்றுக்கொள், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அது நீ போகிற இடத்துல எல்லாம் கடந்து வரும். நம்ம அதை மட்டும் தேட மாட்டோம். பிரிசியாசுவா அதை நம்ம தேட மாட்டோங்க. தயவு செய்து சொல்றேன், உன்னோடு கூட கடந்து வருகிறது யாசுவா மேசியாவுடைய கிருபை, யாசுவா மேசியாவுடைய வல்லமை, யாசுவா மேசியாவுடைய அனுக்கிரகம், யாசுவா மேசியாவுடைய ஆசீர்வாதம். அதை நீ சம்பாதித்துக் கொண்டால் அது உன்னோடு கூட கடந்து வரும். அதுக்கு நீ நன்மை செய்யணும். அல்லேலூயா. நன்மை செய்யலைன்னா ஒன்றும் கிடைக்காது. ஆமீன். யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ நன்மை செய், தீமை செய்யாத. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று சொல்லி யோபு சொல்லுகிறான். இன்னைக்கு அநேகர் நன்மைக்கு காத்திருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லது நடக்காது. நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை கிடைக்கும். நாம் நன்மை செய்யாமல் நன்மைக்கு காத்திருந்தால் தீமை தான் வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு யாவுடைய சத்தம் உனக்கு இதை சொல்லுகிறது. நீயும் நானும் நன்மை செய்கிறவர்களாய் மாறினால் நமக்கு நன்மை உண்டாகும். கொடு, அப்போது உனக்கு கொடுக்கப்படும். நீ எந்த அளவினால் அளப்பாயோ அதே அளவினால் உனக்கு திருப்பி அளக்கப்படும். என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்ன வார்த்தை இது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இல்லல்ல, அவர் சொன்னா செய்வார். ஏனென்றால் அவர் தேவன். அப்ப நீ நன்மை செய்யணும். சரியா? வாசிங்க. அந்த நன்மைக்காக நாம் கடந்து போகிற போது மல்கியாவுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிற போது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆமென். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஆமென். நல்லா கேளுங்க ஜனங்களே,
நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். நீங்கள் என்னை வஞ்சிக்கலாமா? கேள்வி. தேவன், எங்க வஞ்சித்தோம்? நீங்கள் காணிக்கையிலும் தசம பாகத்திலும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். அப்ப வஞ்சிக்கிறவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பாரோ? நன்மை செய்யலையே. யாவுக்கு முன்பாக நம்ம நன்மை செய்யல. இந்த நன்மையை கூட நம்மளால செய்ய முடியல அப்படின்னா தேவன் எப்படி நமக்கு நன்மை செய்வார்? திட்டவட்டமா தீர்க்கதரிசி சொல்றார், காணிக்கையிலும் தசம பாகத்திலும். அப்ப அறிவு ரொம்ப முக்கியம். காணிக்கை என்றால் காணிக்கை நான் எப்படி கொடுக்க வேண்டும், தசம பாகம் என்றால் தசம பாகத்தை நான் எப்படி கொடுக்க வேண்டும், கொடுக்கிற அறிவு வேண்டும். அல்லேலூயா. அது உங்க பார்ட், நீங்களாச்சு யாவாச்சு. ஆனால் உனக்கு நன்மை நடக்க வேண்டுமானால் நீ இதை செய்துதான் ஆகணும். இல்லை என்றால் நீ வஞ்சிக்கிறாய் என்ற அர்த்தம். வஞ்சிக்கிறவனுக்கு தேவன் நன்மை செய்ய மாட்டார், அவனுக்கு தீமை உண்டாகும். அந்த தீமை எப்படி? தொட்டி வெடித்து பொத்தலான பையாக மாறும். தொட்டி வெடித்தால் பொத்தலான பை. வருகிற பணம் எங்கு போகிறது என்று தெரியாது, என்ன ஆச்சு என்று தெரியாது. அது ஒரு பொத்தலான பை. கணக்கு எழுதி பார்த்தால் கணக்கில் நிற்காது, என் பணம் எங்க போனது என்று தெரியாது. காரணம் தொட்டி வெடிப்பாகிவிட்டது. நாம எதில் உண்மையா இருக்கிறோம், நாம் எதில் நன்மை செய்கிறோம், இந்த அறிவு வேண்டும். இரண்டாவது நன்மைக்குள் கடந்து போகிற போது லூக்காவுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அவர் சொன்னாரு, நீ எந்த அளவினால் அளக்கிறியோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். நீ எப்படி ஒன்னிடத்தில் இருக்கிறதுல கொடுக்கிறியா, இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கிறியா? ஒருத்தி காணிக்கை போடும்படியாக தேவாலயத்தில் கடந்து வந்தாள். எல்லாரும் காணிக்கை போட்டுக் கொண்டிருந்தார்கள். காணிக்கை பெட்டியின் அருகிலே யாசுவா உட்கார்ந்து இருந்தார். அவர் பார்க்கிற போது ஒரு சகோதரி தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் காணிக்கை பெட்டியில் போட்டாள். போட்டது எவ்வளவு தெரியுமா? சுமார் 10 லட்சம். அப்படி போட்டாள். தேவன் உற்று கவனித்தார். 10 லட்சத்தை கொண்டு தேவ சமூகத்தில் போட்டாள் அல்லவா, இவள் பாக்கியவாள் என்று சொன்னார். அல்லேலூயா. இல்ல, அவ போட்டது, அவ ஒரு ஏழை சகோதரி. நாளைய தினத்திற்காக இருந்த, அடுத்த வேலைக்காக இருந்த தன்னிடத்தில் இருந்த 2 செப்பு காசை கூட அவள் காணிக்கை பெட்டியில் போட்டாள். அல்லேலூயா. தேவன் உற்று பார்த்தார். எல்லாரும் தனக்கு இருப்பவைகளில் போட்டார்கள். இவளோ தனக்கு இருப்பவை எல்லாவற்றையும் போட்டாள். இரண்டுக்கு வித்தியாசம் உண்டு. ஆமென். கோழியை பார்த்தீங்கன்னா, சில கோழி தான் போடுற முட்டையை தன் எஜமானுக்கு கொடுக்கும். சில கோழி தண்ணியே கொடுக்கும். சில ஆடு தன் குட்டிக்கு கொடுக்கிற பாலை தன் எஜமானுக்கு கொடுக்கும். சில ஆடு தன்னையே கொடுக்கும். புரியல? ஆடுகளிலே பல வித்தியாசங்கள் உண்டு. அந்த வித்தியாசமான ஆடுகளிலே பெண்ணாடு ஆணாடு என்று உண்டு. ஆணாடு எதுக்கு தேவை என்று சொன்னால் தன்னை தன் எஜமானுக்கு முழுமையாக கொடுக்கிறது. பெண்ணாடு என்னவென்று சொன்னால் தன்னை கொடுக்காது, தன்னிடத்தில் இருப்பதை கொடுக்கும். இதுதான் வித்தியாசம். என் தேவனுக்கு எது வேண்டும் என்று சொன்னால் தன்னையே முழுமையாக கொடுக்கக்கூடிய குணாதிசயம் உள்ளவர்கள் என் தேவனுக்கு தேவை. எந்த அளவியால் அளப்பாயோ அதே அளவியால் உனக்கு திருப்பி அளக்கப்படும். இது நன்மை. வாசிங்க யாக்கோபுடைய புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால், அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஐயா, நீ பைபிள் படி வாழலாம், பைபிளை வாசிக்கலாம், தியானிக்கலாம், பைபிளை பிரசங்கிக்கலாம். ஆனால் நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் அது அவனுக்கு பாவம். இது வேலை செய்யாதப்பா. பரிசுத்த வேதாகமம், வேதத்தினுடைய வார்த்தையினுடைய ஆழங்கள் வேலை செய்யாது. இது தன்னுடைய கண்களை அடைத்துக் கொள்ளும். ஏன்?
இவன் நன்மை செய்ய சொன்ன போது இவன் நன்மை செய்யவில்லை. இவனுக்கு பாவம் வந்தது, ஆனபடியால் இவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமும் இந்த வேதாகமத்தை எழுதினவரும் தன் கண்களை மூடிக்கொள்வார்கள். அப்ப என்ன நடக்கும்? இருள் உண்டாகும். ஆமென். அப்ப நன்மை செய்ய பழகணும். நம்மகிட்ட நன்மை இருக்கா? நன்மை இல்லை அப்படின்னா பாவமாகிய இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, கொடுக்கிறது நன்மை. எதை கொடுப்பது? நீதான் அறிய வேண்டும். கொடுப்பது நன்மை. நான் எதை கொடுக்க வேண்டும்? என்னிடத்தில் இருக்கிறவைகளில் கொஞ்சத்தை கொடுக்க வேண்டுமா? என்னிடத்தில் இருக்கிறவைகளை கொடுக்க வேண்டுமா? இந்த கேள்விக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. ஆனால் ஒருவன் நித்திய ஜீவனுக்காக கடந்து வந்த போது அவனிடத்தில் எம்பெருமான் சொன்னார், கற்பனைகளை கைக்கொள். அவன் சொன்னான், என்னவென்று கேட்டான். அப்போது யாசுவா சொன்னார், 10 கற்பனையை சொன்னார். அப்போது அவன் சொன்னான், ஆண்டவரே, அவன் ஆண்டவரே, என் சிறு வயது முதல் நான் இதை கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்னார். அவன் நினைத்தான், உடனே எனக்கு நித்திய ஜீவன் கிடைத்து விடும் என்று சொல்லி. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை உற்று பார்த்தார். அவன் உற்று பார்த்த போது அவனிடத்தில் ஆஸ்தி இருப்பதை கண்டார். இப்போது சொன்னார், நீ போய் உன் ஆஸ்திகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஏனென்று சொன்னால், ஆஸ்தி இருந்தால், ஆஸ்தி மீன்ஸ் ஆசை இருந்தால், ஆஸ்தி மீன்ஸ் ஆசை இருந்தால் நீ வருகிற வழியில் திரும்பி பார்ப்பாய், லோத்தின் மனைவி ஆகி விடுவாய். நான் என்னுடைய புருஷனார் ஆபிரகாமிடத்திலிருந்து சம்பாதித்தது, கொள்ளையடித்தது எல்லாம் நான் விட்டு வருகிறேன். நான் எப்படி தேவதூதர்கள் கூப்பிடுகிற இடத்திற்கு நான் கடந்து போவது என்கின்ற ஐயம் உண்டாகும். அந்த ஐயத்தின் நிமித்தமாய் நீ உப்புத்தூளாக வேண்டியது இருக்கும். அதனால் தான் சொல்றார், நீ சம்பாதிக்க வேண்டியது நன்மையானதை, இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்றவைகள் அல்ல. அது ஒரு நாள் உன்னை கைவிட்டு போகும். உலக சிநேகம், உலக ஆஸ்தி, உலக அந்தஸ்து எல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு கையை விட்டு போகும். அதை விட்டுவிட்டு நீ என்னுடன் வர வேண்டுமானால் அது இல்லாதவனாயிரு. உன்னிடத்தில் இருப்பதை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் நித்திய ஜீவனை புறம்பாக்கினான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவன் நித்திய ஜீவனை உதறி தள்ளிவிட்டு ஆஸ்திக்கு பின்னாடி கடந்து போனான். இந்த ஆஸ்தி அதிகபட்சம் 80 வருடங்கள் உன்னிடத்தில் வேலை செய்யும், 80 வயது வரை. அதுக்கு பின்னாடி இந்த ஆஸ்தி யாரு கொடுத்துட்டு போவ? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிடுங்களேன், நாம நம்முடைய பிள்ளைகளை முட்டாளாக்குற பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. நாம சம்பாதிச்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப அந்த பிள்ளை சம்பாதிக்கணுமா வேண்டாமா? அந்த பிள்ளைக்கு சுயபுத்தி வேணுமா வேண்டாமா? அந்த பிள்ளை அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவன் என்ன செய்யணும்? சிந்தித்து அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். வெளிநாட்டில் ஒரு நல்ல கலாச்சாரம் இருக்கு. 12-13 வயசு வரைக்கும் பிள்ளைகளை சீராட்டி பாலூட்டி அவர்களை அப்படி வளர்ப்பார்கள். வெளிநாட்டு அரசாங்கம் சொல்லுகிறது, பிள்ளைகளோடு கூட தாய் அல்லது தகப்பன் கூட இருந்து பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். வேலைக்கு போகக்கூடாது ஒருவர். நன்றாக புரியுது. நான் யூகே பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு 18 வயதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அது வரைக்கும் அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை உதறி விடணும். அப்பதான் அந்த பிள்ளை தன்னுடைய காலில் நிக்குமா. சொந்த காலில் நிக்கிறதுக்காக அந்த பிள்ளைகளை விரட்டி விடுறாங்க. சம்பாதிச்ச சொத்து கொடுக்க கூடாது. யோசிக்கிறீங்களா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளை நாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பிள்ளைகள் சுய காலில் நிக்கிறதுக்கு நம்ம விடுறதில்லை. தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை என் தேவன் இதைத்தான் சொல்லுகிறார். முதல்ல ஏன்னா நீங்களும் நானும் சம்பாதிக்கிற எந்த சொத்தையும் நாம கொண்டு போறதில்லை. அப்ப சொத்துக்கு பின்னாடி, ஆஸ்திக்கு பின்னாடி, அந்தஸ்துக்கு பின்னாடி நீங்களும் நானும் கடந்து போக கூடாது. இதெல்லாம் பாதியில வந்தது பாதியிலே போயிடும். உண்மை சொல்றேன்,
எனக்கு என் தாய் தோப்பன் என் பாதியில் வந்தவர்கள், என் மனைவி மக்கள் என் பாதியில் வந்தவர்கள். உடனே நினைப்பீங்க, தாய் தோப்பனும் பாதியிலே வந்தாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆமேன். ஏனென்றால் உலகம் உண்டான போதே நான் இருக்கிறேன். அவருடைய உள்ளங்கையில் என்னை பொறித்து வைத்திருந்தார். உன்னையும் அப்படித்தான், உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தார் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே. அப்படிப்பட்ட நாம் இந்த பூமியிலே வந்தோம். வந்தவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் இந்த ஜடத்திற்கென்று ஒரு தகப்பனையும் ஒரு தாயையும் கொடுத்தார். இவர்கள் ஒரு நாள் போய்விடுவார்கள். வளர்ந்த பின்பு இந்த ஜடத்திற்கென்று மனைவி அல்லது புருஷனை கொடுக்கிறார். இவர்கள் பாதியில் போய்விடுவார்கள். அதற்கு பின்பு பிள்ளைகளை கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளும் பாதியில் போய்விடுவார்கள். தன்னந்தனியாகத்தான் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும். யாரும் கூட வர மாட்டார்கள். ஒரு காலத்திலே நம்முடைய இந்தியாவிலே புருஷன் இறந்துவிட்டால் புருஷனுக்கு துணையாக மனைவி கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அக்கினியிலே பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை உடைப்பதற்காக பல ஆயிரம் பேர் போராடி அந்த சட்டத்தில் இருந்து விடுதலை பெற்று தந்தார்கள். இன்றைக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த சுதந்திரம் எதற்கென்று கேட்கிறேன்? அடிமைத்தனத்தோடு வாழ்வதற்கா என்று கேட்டால் இல்லை. சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவாவுடைய சமூகத்தில் நாம் கடந்து போவதற்காக நாம் இன்றைக்கு சுதந்திரம் இல்லாமல் பிசாசுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசுடைய கிரியைகளுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? நமக்கு நாமே அடிமையாக இருக்கிறோம். நம்முடைய மாம்சத்துடைய கிரியைகளுக்கு நாம் அடிமை, நம்முடைய கண்ணின் கிரியைகளுக்கு நாம் அடிமை, நம்முடைய ஜீவனத்தின் பெருமைக்கு நாம் அடிமை. இது பிசாசினால் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய நேரம் ஒன்று இருக்கிறது. எத்தனை பேர் நிதானித்து பார்க்கிறீர்கள்? நான் எப்படி இப்பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய சரீர மாம்ச இச்சைகளுக்கும் விரோதமாய் போராடுகிறேன்? என்னிடத்தில் போராட்டம் இருக்கிறதா? போராட்ட குணாதிசயம் என்னிடத்தில் இருக்குமானால் என்னுடைய மாம்ச இச்சைகளுக்கு விரோதமாக நான் போராடி ஜெயித்திருப்பேன். என்னுடைய கண்ணின் இச்சைகளுக்கு விரோதமாக நான் போராடி ஜெயித்திருப்பேன். என்னுடைய ஜீவனத்திற்கு விரோதமாக எழும்புகிற என்னுடைய கிரியைகளை நான் போராடி ஜெயித்திருப்பேன். எத்தனை பேர் போராடுகிறீர்கள்? இல்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் யாவை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். போராடவில்லை என்று சொன்னால் வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். உலகம் போகிற திசையில் போய்கொண்டிருக்கிறோம். நீரோட்டம் வேகமாக ஓடும். ஒரு நாள் மேடான ஒரு திசையிலிருந்து பள்ளத்திலே பாயும் போது அந்த நீரோட்டத்திலே கடந்து போகிறவன் மரணத்திற்குள்ளாக கடந்து போவான். அல்லேலூயா. ஆனபடியினால் எதிர்நீச்சல் போடுகிற போராட்ட குணம் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கடந்து வர வேண்டும். எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது இந்த போராட்ட குணம்? இந்த பாவத்திற்கு விரோதமாக நான் போராடுவேன். இந்த பாரம்பரியத்திற்கு விரோதமாக நான் போராட போகிறேன். எத்தனை பேர்ட்ட இருக்குது? குணம் இல்லையே. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அவன் நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் அவன் பாவத்திற்குள்ளாக கடந்து போகிறான். போராடுகிறது ஒரு நன்மை. அல்லேலூயா. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 37வது சங்கீதம் 27வது வசனத்தை வாசிங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். சர்வ வல்லமையுள்ள தேவன் தாவீதோடு கூட இருந்து சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகி நன்மை செய். நம்ம என்ன செய்யறோம்? நன்மையை விட்டு விலகி தீமை செய்து கொண்டிருக்கிறோம். நன்மை செய்ய விருப்பமில்லை. நன்மை செய்ய பரிசுத்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நன்மை செய்வதில்லை. ஏன்? தீமை செய்ய பார்க்கிறோம். ஏன்னா தொட்டி வெடிப்பா இருக்கு. ஜீவ தண்ணீர் நிக்க மாட்டேங்குது. கிரியை நிமித்தமாக, நம்முடைய துர்க்கிரியைகளின் நிமித்தமாக, மாம்ச இச்சைகளின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக தொட்டி வெடிப்புள்ளதாய் மாறினபடியினால் நற்கிரியைகள் இல்லை, துர்க்கிரியைகள் உள்ளே வந்திருக்கிறது. தொட்டி வெடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? அண்ணனுக்கு தான் தெரியும். தொட்டி வெடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? வெடிப்பில் பாசி வரும். வெடிப்பில் பாசி வரும். தொட்டி நீங்கள் எவ்வளோ வேணாலும் கழுகலாம். ஆனால் வெடிச்ச இடத்துல என்ன செய்யும் தெரியுமா? பாசி வரும். இந்த பாசி என்ன செய்யும்? வைரஸை உண்டு பண்ணும். இதுதான் ஐயா உனக்கு எனக்கு நடக்கும். என் இருதயமாகிய தொட்டி வெடித்து விட்டால் சத்ருவாகிய பிசாசு உள்ளே நுழைந்து விடுவான். அதுக்கு தான் தேவன் சொல்றார், வேண்டாம், தொட்டியை முதல்ல செக் பண்ணிடு. தொட்டி நல்லா இருக்கணும். யாவாகிய யெகோவா மேசியா உனக்குள் கிரியை செய்ய வேண்டுமானால் உன் தொட்டி நல்லா இருக்கணும்ன்றாரு. நாம தொட்டியை நல்லா வச்சிருக்கிறோமா? தொட்டி ஆகிய இருதயம் நல்லா இருக்கா? எத்தனை பேருக்கு நல்லா இருக்குது? எத்தனை பேருக்கு திருக்குள்ளதா இருக்கு? எத்தனை பேருக்கு கேடு உள்ளதா இருக்குது?
எத்தனை பேருக்கு சதையால் நிறைந்திருக்கிறது தெரியாது. அதனால தான் தேவன் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்றார், தீமையை விட்டு விலகி நன்மை செய். நன்மைனா என்னங்க? நன்மை செய் நன்மை செய்கின்றாரே, அந்த நன்மை என்னங்க? வாசிங்க பிலிப்பியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து மேசியாவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. ஆமென். அது அதிக நன்மையா இருக்கும். எப்படி 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 எப்படி? தேகத்தை விட்டு பிரிந்து, இந்த மாம்ச இச்சையெல்லாம் விடணுமா? தேகத்தை விட்டு பிரிந்து யாசோவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது எனக்கு நன்மை. இந்த நன்மையை நீ விரும்புறியா? இந்த சத்தத்தை கேட்கிற யார் விரும்புறது? இல்ல, இந்த பூமியில நான் நல்லா வாழணும், என் சந்ததி நல்லா வாழணும், இதைத்தான் யோசிக்கிறோம். இல்ல, இந்த தேகத்தை விட்டு ஒரு நாள் போகணும். ஆசை இருக்கா? மரணத்தின் மேல் ஆசை இருக்கா? மரணத்திற்கு அப்பால் ஜீவிக்கிற ஜீவிதத்தின் மேல் ஆசை இருக்கா? இல்லையே. ஆமென். நான் கழிந்த நாட்களிலே வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போட்டேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பாஸ்டர், குஜராத்னு நினைக்கிறேன், அந்த இடம் குஜராத்தா என்னமோ தெரியல, சரியா ஊர் பேர் தெரியல, பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அங்கே ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர், இங்கேருந்து எல்லாரும் மிஷினரி ஊழியத்துக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் பணம் அனுப்புகிறாங்க. அவர் வீட்டை விட்டு இறங்கி வர்றதுக்கு மிலிட்ரி பாதுகாப்பு. அந்த வீடியோ யாராவது பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்க்கலையா? உனக்கு அனுப்பலையா? இன்னைக்கு வேணா நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் முடிஞ்ச பிறகு. ஆச்சரியமாக இருக்கு. மிலிட்ரி பாதுகாப்பு. அவர் வண்டியில் வராருங்க, முன்னாடி போகிற நேரம் 4 பைக்கு முன்னாடி போகுது, கார் முன்னாடி போகுது, அதுக்கு பின்னாடி திறந்த ஜீப்பில் அவரும் அவரோட மனையும், அதுக்கு பின்னாடி இன்னும் வராங்க, சுத்தி ராணுவம். எங்க பாஸ்டருங்க, என்ன நடக்குது? இதுதான் நன்மையா? யாஷுவா எங்க உயிருக்கு பயந்து போலீஸ்காரனை கூப்பிட்டாரு, மிலிட்டரியை கூப்பிட்டாரு. நீ பயந்து மிலிட்டரியை வச்சுட்டு இருக்கிற. யார் பணம்? மிலிட்டரிக்கு பணம் கொடுக்கணும்ல, உன் பாதுகாப்புக்கு வரக்கூடியவனுக்கு பணம் கொடுக்கணும்ல. அந்த பணம் யாருடைய பணம்? அப்பாவி ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கை, தசமபாகம். அதுக்கு மேல எப்படி எப்படி கொடுக்குறாங்களோ அப்படி அப்படி கொடுக்குறாங்கன்னா, கஷ்டப்பட்டவன் சம்பாதிச்ச பணத்தை எடுத்து நீ என்ன பண்ற? இதுவா நன்மை? மரணத்தின் மேல் ஆசைப்பட்டு இந்த சரீரத்தை, இந்த தேகத்தை விட்டு மாறி ஆவியினுடைய ஊடாய், ஆத்துமாவினுடைய ஊடாய் யாசோவோடு கூட நீ உட்கார்ந்திருப்பது பெரிய நன்மை. நீ இந்த தேகத்துக்காக பயப்படுற? மரணத்தை குறித்து பயப்படுறவன் தேவனுடைய மனுஷனா இருக்க முடியாது. இங்க நிறைய பேருக்கு மரணத்தை பற்றி சொன்னா பயம் வரும். ஐயோ சாவா, உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இருக்காது. மரணத்தை நேசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரைக்கு, பாதாளமே உன் ஜெயமே. அது உன்கிட்ட கிரியை செய்ய முடியாது, தெரியுமா? நீ நேசிச்சு பாரு, அது ஓடும். மரணத்தை நேசிச்சு பாரு, மரணம் உன்னை கண்டு ஓடும். உன்னை பார்த்து பயப்படும் மரணம், பயப்பட்டே ஆகணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை திருப்பி ஒரு வாட்டி கூட வாசிக்கிறீங்களா? எனக்கு அது பிடிக்குது. ஆமென். இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து. நல்ல கேளுங்க, சரீரத்தை விட்டு பிரிந்து மேசியாவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. மேசியாவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அது எனக்கு அதிக நன்மையா இருக்கும். நான் யாவோடு கூட, யாசோ மேசியாவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. இப்ப நான் தேகத்தில் வாழ்கிறேன். இதெல்லாம் எனக்கு விருப்பம். என்னுடைய விருப்பம் நான் அவரோடு கூட வாழ்வது. பிரியசுவா, இந்த வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசோ மேசியா ஒன்னில் விரும்புவது இந்த தேகத்தை விட்டு பிரிந்து யா உனக்கு தந்திருக்கிற அந்த சரீரத்தினுடைய ஊடாய் நீ அவரை தரிசிப்படும். வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி வருகிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாய் நீ அவரை தரிசிக்க அவரோடு கூட நீ கடந்து போகணும். முடியுமா? வாசிங்க ரோமருடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனம். மாம்சம் புசிக்கிறதற்கும் மதுபானம் பண்ணுகிறதற்கும் மற்றெதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடத்திற்காவது தவறுதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாய் இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாய் இருக்கும். நீ புசிக்கிற ஆகாரங்கள்
உன் சகோதரனுக்கு இடரலை உண்டு பண்ணுகிறதாக இருக்குமானால், அல்லேலூயா, அது உனக்கு பாவம். ஆனால் அது அவனுக்கு இடரல் இல்லாமல் அவனுக்கு நீ உதவி செய்வதாக இருந்தால் அது உனக்கு நன்மை. இத்தனை நாள் அறிகிறது இல்லை, நாம சாப்பிட்டு நாம திருப்தி ஆகணும்னு நினைப்போம். இல்லை, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றார், என்ன, நீ புசிக்கிறது உன் சகோதரனுக்கு இல்லாமல் அவன் கஷ்டப்படுவான், ஆனால் அது அவனுக்கு இடரலை உண்டு பண்ணுகிறது. ஆனபடியினால் உனக்கு அது பாவம். ஆனபடியினால் முதல்ல நீ என்ன செய், நீ புசிக்கிற போது உன் சகோதரனுக்கும், ஏழைப்பட்டு இருக்கிறானே, கஷ்டப்பட்டு இருக்கிறானே, இல்லாமல் இருக்கிறானே, அந்த சகோதரனுக்கும் நீ என்ன செய், கொடுத்து நன்மையை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லுகிறார். நம்மகிட்ட இருக்கா அந்த நன்மை? அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற போது, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆமென், பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த நன்மை என்ன அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள யாவிடத்திலிருந்து நீ என்ன பெற்ற? இங்க யாரும் பெறாம இல்லை, எல்லாரும் ஏதோ ஒன்றை பெற்றிருக்கிறோம். அதை எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிற? சொல்லவே மாட்டேன், தெரியுமா? முதல்ல ஐயோ அது அந்தரங்க காரியம், அதை போய் எப்படி சொல்றது? கடவுள் எனக்கு ரகசியமாக செஞ்சதை எப்படி நான் பரிசியமாக சொல்றது? அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கு செய்ய மாட்டார். அதான் உண்மை. ஒரு தடவை உனக்கு ஒரு காரியத்தை செஞ்சிட்டார் அப்படின்னா நீ அதை சாட்சியாக இருந்தால் பரலோகத்தின் தேவன் மறுபடியும் உனக்கு செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அவர் எனக்கு செய்தார், நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆனபடியினால் என்னை நடத்துகிறார். சொன்னதை நான் செய்கிறபடியினால், அதாவது எனக்கு செய்ததை சொன்னபடியினால் அவர் என்னை இன்னும் நடத்துகிறார். நம்ம சொல்றதுக்கு பயப்படுவோம், தெரியுமா? ஐயோ இந்த கூட்டத்தில் போய் சொல்றதா? ஆமென். எங்க நினைக்கிறியோ அங்க மாம்ச கிரியைகள் உன்னிட்ட வந்துருச்சு. அங்க நீ யாவுடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கல. அல்லேலூயா. அப்ப புரியணும், நான் யாவுடைய சித்தத்தின்படி வாழ்றேனா இல்லது என்னுடைய மனசாட்சியின்படி வாழ்றேனா? அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். வாசிங்க எரேமியாவுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற போது, அதற்கு எரேமியா, உம்மை ஒப்புக்கொடார்கள், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற யாவுடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையா இருக்கும். பாத்தீங்களா? ஆத்மா பிழை. எப்படி? யாவுடைய வார்த்தைக்கு எவன் செவி கொடுக்கிறானோ அது அவனுக்கு நன்மை. நம்ம கொடுக்க மாட்டோமே. இதெல்லாம் யாவா சொல்றாரு, இப்படி எல்லாம் சொல்லுவாரா? ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, யாஷுவா தன்னுடைய சீஷன்ட்ட, அன்பா இருந்த சீஷன்ட்ட சொன்னார், போய் மீன் பிடிக்க போனார். அவன் நினைச்சு பார்த்துருப்பான், என்ன ஆண்டவரே, நான் மீன் பிடிக்கிற தொழிலை தான் விட்டுட்டு வந்தேன், உங்களை பின்பற்ற வரேன், இப்போ போய் என்ன சொல்றீர், மீன் பிடிக்க போன்னு சொல்றீரோ, இது என்ன நியாயம்? இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்றாரா? இல்லை இல்லை, இவர் சும்மா சொல்லியிருப்பாரோ நினைச்சிருப்பானா இல்லையா? யா பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு புரியாது, அவனுக்கு புரிஞ்சிச்சு. நான் விட்டு வந்த தொழிலில் மறுபடியும் என்னை போய் மீன் பிடிக்க சொல்றார். எதுக்கு? இப்போ அவரே சொல்றார், முதல்ல போய் தூண்டி போடு, அப்ப ரெண்டாவதும் போடணும். முதல்ல போய் போடுற தூண்டில கிடைக்கிற, எப்ப கிடைக்குமோ அந்த மீனுடைய அழகை திறந்து பாரு, அங்க வெள்ளிக்காசு இருக்கும். இது அவனுக்கு வித்தியாசமா இருந்திருக்கும், உங்களுக்கு வித்தியாசமா தானே இருக்குது, அவருக்கு வித்தியாசமா தானே இருந்திருக்கும். என்ன இவர் விட்டு வந்த தொழில மறுபடியும் போக சொல்றாரு, என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிருப்பான்ல. இங்க யோசிக்கிறதுக்கு இல்லை, சொன்னாரா செய், சரண்டர் ஆயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நீ விசுவாசிச்சு அந்த காரியத்துக்குள்ள போனாதான் உனக்கு கிரியை நடக்கும், இல்லை நடக்காது. சொல்றது புரியல? என் யாஷுவா என்னை நோக்கி ஒரு காரியத்தை சொல்லும் போது அது என்னுடைய மாம்சத்திற்கும் என்னுடைய சித்தத்திற்கும் பிடிக்காது. அந்த பிடிக்காத காரியத்தை அவருடைய வார்த்தையை நம்பி நான் ஒப்பு கொடுத்து செய்தால் எனக்கு நன்மை உண்டாகும். யாஷுவா யார் சொன்னார்? என்ன? கிடைக்கிற மீன்ல இருக்கிற அந்த வெள்ளிக்காசை எடுத்து உனக்கும் எனக்கும் வரி செலுத்து. ஏங்க, அந்த நாட்டு குடிமகனாய் உள்ள போகணும்னா வரி செலுத்திட்டு போகணும். இப்போ வரிக்கு பணம் இல்லை, யாஷுவாட்ட பணம் இல்லை. அதனால சொல்றார், தன்னுடைய அன்பான சீஷனை பார்த்து சொல்றாரு, போய் தூண்டி போட்டு மீன் பிடிச்சு கொண்டு வா, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். ஏன்னா வரி பணம் கட்டணும்.
அப்ப என் யாஷுவா இப்படியும் பேசுவாரோ? ஆமீன். அவர் எப்படி வேணாலும் பேசுவார். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது நல்லது. அவ்வளவுதான் கான்செப்ட். பேசிட்டாரா ஒப்புக்கொடு. ஆமீன். பேசலையா, பேசுற வரைக்கும் காத்துரு. பேசிட்டா ஒப்பு கொடுத்துரு. கொடுத்தா உனக்கு நன்மை உண்டாகும். தேவன் யாவ் சொல்றார், கீழ்ப்படிவது நன்மை. அல்லேலூயா. இப்ப அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ள, ஒரு நன்மைக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன அப்படின்னா, நீதிமொழியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஐயோ, வாசிமா. யாவால் தயவும் பெற்றுக் கொள்கிறான். பிரிசியாசுவா, அடுத்த நன்மையை பார்த்தீங்களா? என்ன அப்படின்னா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், யாவின் தயவை பெறுவான். அப்ப யாவுடைய தயவை பெறுகிற மனைவி யாரு? இங்கதான் அறிகிற அறிவு வேணும். எல்லா மனைவியாலையும் யாவுடைய தயவு உண்டாகாது. ஏன்னா சண்டைக்காரி இருக்கா, சோம்பல்காரி இருக்கா, அக்கிரமக்காரி இருக்கா, வாய் அதிகமா பேசக்கூடியவ இருக்கா அப்படின்னு பைபிள் நிறைய சொல்லுது. ஆனா இங்க மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், யாவுடைய தயையை பெறுவான். அப்ப இந்த மனைவி யார்? இது அறிகிற அறிவு வேணும். நிறைய இருக்கு பைபிள்ல. நான் 2 வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, எபேசியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. மனைவிகளே, யாவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். முதல்ல மனைவி எப்படிப்பட்டவள் அப்படின்னா, கீழ்ப்படுகிற குணம் உள்ளவளாயிருக்க. எங்க நன்மை கீழ்ப்படியாதவனுடைய புருஷனுக்கு நன்மை வராது. பொண்டாட்டி கீழ்ப்படியல அப்படின்னா யாவுடைய நன்மையை, யாவுடைய தயையை பெற முடியாது. இங்க புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சரியா? இப்ப மனைவியானவள் யாரு? கீழ்ப்படுகிற குணம் உள்ளவள். 33 வாசிங்களேன். அப்படி உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவான். ஆமென். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவான். நல்லா கேளுங்க. இங்க மனைவி புருஷன் மனைவிட்ட அன்பு காட்டணும். ஆனா மனைவி என்ன செய்யணும்? புருஷன் அன்பு காட்ட சொல்லல. என்ன செய்யணும்? பயபக்தி. கான்செப்ட் புரியுதா? மனைவியானவள் புருஷனை பார்த்தால் பயபக்தியா இருக்கணும். இந்த குணம் கொஞ்சம் வித்தியாசமானது. பயமும் பக்தியும் யார்கிட்ட வருது? சர்வ வல்லமையுள்ள யாவிடத்தில் வரணும். அந்த பயமும் பக்தியும் புருஷன் இடத்துல வரணும். எதுக்கு? புருஷன் நன்மை அனுபவிக்கவும் யாவுடைய தயவை பெறவும். சும்மா இல்ல. சும்மா இருக்கிறதுக்கு நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம். நம்முடைய புருஷன் அதை அடைய வேண்டுமானால் அந்த காரியத்துக்குள், அந்த அனந்த பாக்கியத்திற்குள் அது நமக்கு கிடைக்க, என்னுடைய புருஷனுக்கு கிடைக்க வேண்டுமானால் மனைவியானவள் இதை செய்யணும். அடுத்த விஷயம் தான் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்தில் 27வது அதிகாரத்தில், நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி, உன்னுடைய தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். எப்படி 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 ருசியுள்ள பதார்த்தம் சமைக்கக்கூடிய மனைவி வேணும் இங்க. இங்க நிறைய பேருக்கு உப்பு போட தெரியாது, மிளகு போட தெரியாது, மஞ்சள் போட தெரியாது. இல்ல, சர்வ வல்லமையுள்ள யார் சொல்றாரு? ருசியுள்ள பதார்த்தம் சமைக்கக்கூடிய மனைவிகளை உருவாக்கணும். அப்ப நம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சமைக்க தெரியுமா பிள்ளைகளுக்கு? தெரியாது. என்கிட்ட ஒரு நாள் ஒரு பிள்ளை சொல்லுது, ஸ்டவ்வத்தை வச்சவே தெரியாது. அது இல்லை, இன்னொரு பிள்ளை ஒன்று இருந்துச்சு. ஒரு பிள்ளை ஒற்றை அடிக்கணும் அப்படின்னு சொன்ன நேரம் அந்த பிள்ளை போய் ஒரு ஆள்கிட்ட போய் ஃபோன் கேட்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. எதுக்கு ஃபோனு? இல்லை, யூடியூப்பில் போனால் ஒற்றை எப்படி அடிக்கணும்னு தெரியும். அல்லேலூயா. சமைக்கிறதுக்கு அப்போ தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒற்றை அடிக்கிறது யூடியூப்பை பார்க்கணுமா? இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன அப்படின்னா, குழம்பு வைக்கணும்னா யூடியூப் பார்க்கணும், பண்டம் செய்யணும்னா யூடியூப் பார்க்கணும், பலகாரம் செய்யணும்னா யூடியூப் பார்க்கணும்.
அட பிசாசே, அப்போ உன்னை பெத்தவ உனக்கு ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுக்கல? யூடியூப்ல பேசி இருக்கிறது உன்னை தாயா தவப்பனா யார்? உனக்கு சித்தப்பனா மாமனா மச்சானா யார்? சொல்லு. பிரிசியாசுவா, இங்க புரிகிற சக்தி நம்மகிட்ட வரலையே. இங்க புருஷனுக்கு நல்ல மனைவியாக இருக்கணும்னா அந்த மனைவியானவள் ருசியுள்ள பதார்த்தங்களை செய்யக்கூடிய கற்றுக்கொண்டவளாக இருந்து அவள் அதை செய்கிறவளாய் மாறணும். இன்னைக்கு நம்ம எப்படி என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம பிள்ளைகள் சமைக்கணும், நல்லபடியா சமைக்கணும். முதல்ல உனக்கு தெரிஞ்சாதான் நீ கற்றுக் கொடுப்ப இல்லையா? எனக்கு என்ன தெரியுமோ அதுதானே என் பிள்ளை கற்றுக் கொடுப்பேன். எனக்கு சில விளையாட்டுகள் தெரியும். அப்போ நான் பைபிளை எடுக்கிற நேரம் என் யாவிடத்தில் சொன்ன வார்த்தை இது, நான் வெத்தலை வச்சு பாக்கு வச்சு யாருக்கோ எதை கொடுத்து கற்றுக்கிட்டேன், இதை ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உண்மை சொல்கிறேன், என் பையன் போய் எங்கெல்லாமோ என்னமோ படித்தான் பெரிய பையன், இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறேன். ஏன்? அதை கற்றுக் கொடுத்தா நான் குருதட்சணையை வேற ஒரு ஆளுக்கு கொண்டு வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதை கற்றுக் கொடுக்கக்கூடாது, என்னோட அது அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்? அதுக்கு குருநாதர் வேற. நான் இப்போ அதை கையில் எடுத்தா மறுபடி குருநாதரை நான் நினைக்கணும். அந்த காரியம் வரக்கூடாது எனக்கு. என் யாவாகிய யாசுவ மேசியா எனக்கு தந்த காரியங்களை என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். அவர்கள் அதில் வளரணும். அதுபோல உன் தாய் தோப்பன்மார் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நல்ல பழக்கமாகிய நல்ல சமையலை உன் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். ஆமென். அது அவளுடைய புருஷனுக்கு யாவுடைய நன்மையை கொண்டு வருமா? அல்லேலூயா. இதுவரையும் வாசிச்சது இல்லல்ல, நமக்கு புரிஞ்சது இல்லல்ல, இன்னைக்கு புரியணும். வாசிங்க இன்னொரு வசனத்துக்குள்ளால 3 யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றார் பாத்தியா? நன்மை செய்கிறவன் யாவாகிய யாசுவ மேசியாவால் உண்டானவன். நல்ல குணம் இருக்கா? வேதத்தில் சொல்லப்பட்ட நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த நல்ல குணங்களை நாம் அனுபவித்தால் நாம் யார் என்பதை அறிய முடியும். அறிவு ரொம்ப முக்கியம். நான் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியால் உண்டானவனா, இல்லது நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறேனே, எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறேனே, அந்த யாசுவ மேசியாவுடைய பிள்ளையா? அறிவு ரொம்ப முக்கியம். எங்கே இருக்குது? நன்மை செய்வதில் இருக்கிறது. நீயும் நானும் எப்படி நன்மை செய்கிறோம்? இதைத்தான் தேவன் சொன்னார், யாவை நம்பி நன்மை செய். நீங்க எத்தனை பேர் நன்மை செய்றீங்க? இப்ப நன்மை செஞ்சாதான் என்ன செய்ய முடியுமா? இல்ல, சத்தியத்தை மேய்ந்து கொள்ள முடியும். சத்தியம். அடுத்த வசனம் எங்க? நீங்க சங்கீதம் 37:3 போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நன்மை செஞ்சாதான் சத்தியத்துக்குள்ள போக முடியும். அப்ப நீ சத்தியத்தை அறியணும்னா, சத்தியத்துக்குள்ள கடந்து போகணும்னா, சத்தியபராகிய எம்பெருமானை நீ அறியணும்னா நன்மை செய்யணும். சும்மா போய் நானும் யாசுவ மேசியாவை ஆராதிக்கிறேன் சொல்லாத. நன்மை இல்லை என்று சொன்னால் நீ ஆராதிக்கிற தேவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. நன்மை செய்தால் நீ ஆராதிக்கிற தேவன் யாவாகிய யாசுவ மேசியா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்ப நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் நன்மை செய்கிறேனா இல்லையா? இதுதான் அவருடைய பிள்ளைகளுடைய முதல் படி. இந்த படியில ஏறினாதான் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள கடந்து போக முடியும். அடுத்த படிதான் யாவிடத்தில் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதுக்கு அடுத்தபடிதான் உன் வழிகளை யாவுக்கு ஒப்புவிக்க முடியும். இது ஏதோ இல்லை அப்படின்னா, நன்மையே இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆனபடியினால் யாவுடைய சமூகத்தில் சத்தத்தை கேட்கிற
யாவுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நன்மை செய்ய பழகுங்கள். நன்மை செய்வீர்களே ஆனால் நீங்கள் யாசுவா மேசியாவுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். யாதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சத்தியத்தின் பாதையிலே நடத்துவாராக. ஆமென்.